சோ ஒருவேளை உனக்கு இவங்க கிட்ட இருந்தாலாம் குட் பை சொல்ல விருப்பமே இல்லைன்னா இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன அம்மான்னு கூப்பிட இனிமே பழக்கப்படுத்திக்கோ. இல்லனா இப்பவே உன் பேக்கை பேக் பண்ணிக்கோ இங்க இருந்து போறதுக்கு. கெட் இட்? எவ்வளவு நாள் உன் பொண்ணை காப்பாத்திக்கிட்டே இருப்ப துளசி? என்னைக்கு இருந்தாலும் அவ என்கிட்ட தான் வந்து சேரணும். சொல்ல போனா இப்ப அந்த விஷயமும் ஆரம்பிச்சிருச்சு. நீயே பாரு, நீ பெத்த பொண்ணு இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்டே தீருவா. உன்னை நான் உயிரோடு இருக்கும்போது நிம்மதியா வாழ விடல, அதே மாதிரி உன் பொண்ணையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். இது எனக்கும் மோகனுக்கும் நடக்கிற நலங்கு. புருஷன் பொண்டாட்டி நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். எங்க பொண்ணுக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. வெளி ஆளுங்களோட ஆலோசனை எங்களுக்கு தேவையில்லை. நீ மோகனை லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்ற வரைக்கும் அந்த தாமினி நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் அழ வச்சுட்டே இருப்பா. ராதா, சொல்லுங்க அத்தை. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது நான் இது மஞ்சள் நலங்கு சடங்கு நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நேசிக்கிறவங்க அன்பு இருக்கணும்ல. ராதாக்கு மோகன் மேல நிறைய அன்பு. ஏன் மேலயும் நிறைய அன்பு இருக்கு. அப்போ இவ மஞ்சள் அரைச்சாதானே நல்லா இருக்கும். ராதா தன் கையால அரைச்ச மஞ்சளை எனக்கும் மோகனுக்கும் பூசும்போது நாங்க ரெண்டு பேரும் பல வருஷம் ஒன்னா இருப்போம்லமா. சொல்லுங்கம்மா. என்ன பண்ற ராதா? மஞ்சள்ல தண்ணிக்கு பதிலா உன் கண்ணீரை போட்டு அற. அப்பதான் அந்த மஞ்சள் என் மூஞ்சில நிலைச்சு இருக்கும். என்ன அப்படி பாக்குற? பயமுறுத்துறியா என்ன? அடிக்க போறியா இல்ல மோகன் கிட்ட போய் என்ன குறை சொல்ல போறியா? மோகன் ஐயா, என்ன விஷயம் ராதா? அது நீங்க கொஞ்சம் இங்க வரீங்களா? தாமினி அக்காக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? ஓ காட், நான் இவள சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தா இவன் நிஜமாவே வாயை திறந்துற போறா. என்ன? மோகன் ஐயா, அது தாமினி அக்கா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்லு? அது ஒண்ணும் இல்ல.
காலையில இருந்து நீங்க கவலையா இருக்கீங்களாமே. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். எல்லாம் சரியாகணும்னா அதுக்கு குஷி பயப்படுறத நிறுத்தணும். அந்த கஸ்டடி டிராமா இதெல்லாம் நிக்கணும். மோகன் ஐயா, என்ன குஷி உங்க பொண்ணு. உங்கள மாதிரி அவளும் ரொம்ப புத்திசாலியானவ. எப்போ எங்க எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் அவளுக்கு தெரியும். அட பரவாயில்லையே ராதா, மஞ்சள உன் கையாலேயே அரைச்சிருக்க. ஆ? ஆ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நலுங்கு சம்பிரதாயத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயிடுவாங்க. உனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டா? என் பொண்ணு தாமினி அப்புறம் மோகன், இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான காரணம் நீயாதான் இருப்ப. ஆ, 2 பேரோட ஜோடி போறது எப்படி இருக்கு? ஆண்டவா, இந்த வயசானவளோட கண்ணே பற்றும் போல இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நலங்கால பொண்ணு மாப்பிள்ள நெருங்க மாட்டாங்க. அவங்க மனசுதான் நெருங்கும். ஆனா மோகனோட மனசு இப்ப அவர்கிட்டயே அது கிடையாது. குஷி, உன்னோட இந்த திமிர்த்தனம் எல்லாம் மத்தவங்க முன்னாடி வேணா செல்லுபடி ஆகும். இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ண முயற்சி பண்ண, நான் என்ன சொல்றேனோ அதத்தான் நீ செய்யணும். நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி தான் இருக்கணும். சோ ஒருவேளை உனக்கு இவங்க கிட்ட இருந்தெல்லாம் குட் பை சொல்ல விருப்பமே இல்லைன்னா, இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன அம்மான்னு கூப்பிட இனிமே பழக்கப்படுத்திக்கோ. இல்லனா இப்பவே உன் பேக்கை பேக் பண்ணிக்கோ இங்க இருந்து போறதுக்கு. மிஸ்டர் மோகன், வணக்கம். 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 என்னோட பேரு சங்கீதா, சைல்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் இவர்தான் மிஸ்டர் அரவிந்த், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வந்திருக்காரு. நான் உங்க பொண்ணு குஷிய பார்க்கலான்னு வந்தேன். நான் தான் மோகன். நான் இவ குஷி. இவங்க தான். ஹாய் குஷி, how are you? I am fine. அட, என்னாச்சு? ஏன் பயப்படுற? நான் உங்க ஃப்ரெண்டு தான். நீங்க இந்த வீட்ல எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். பயப்படக்கூடாதுமா, சொல்லு. நீங்க யார பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க.
தாமினிக்கும் எனக்கும் நடக்க போற நலங்குக்கு அவங்க வருவாங்க. அப்போ நீ ஜஸ்ட் இங்க எங்களோட சந்தோஷமா இருக்கன்னு காட்டிக்கோ. அப்புறம் நீ தாமினி அக்காவை அம்மான்னு கூப்பிடணும். இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன அம்மான்னு கூப்பிட இனிமே பழக்கப்படுத்திக்கோ. இல்லனா இப்பவே உன் பேக்கை பேக் பண்ணிக்கோ இங்க இருந்து போறதுக்கு. சொல்லுடா கண்ணா, உண்மையை சொல்லு. அது எனக்கு இந்த வீட்ல எப்படி இருக்கா? ஓ மை காட், லைக் a princess. எங்க ஃபேமிலி மாதிரி எந்த ஃபேமிலியும் கிடையாது. இவங்க தான் என் பாட்டி. வேர்ல்டுலயே பெஸ்ட் வணக்கம். பாட்டி இவங்க தான். இவங்க செய்யற மாதிரி யாராலையும் பாயாசம் செய்ய முடியாது. எவ்ரி சண்டே எனக்காகவே பண்ணுவாங்க. இவர் தான் என் ராகுல் சித்தப்பா. இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. அண்ட் எனக்காக புது புது கேட்ஜெட்ல வாங்கி தருவாரு. அண்ட் இந்த வாட்ச் கூட இவர் தான் gift கொடுத்தாரு. அப்புறம் இவர் தான் என்னோட அஜித் மாமா. வேர்ல்டுலயே எல்லாரோடையும் ஃபன்னி. இவர் தான் டெய்லி என்ன காலையில ஸ்கூல்ல விடுவாரு, சாயங்காலம் கூட்டு வருவாரு. நான் என்ன டாய்ஸ் சொல்றேனோ இவர் தான் வாங்கி தருவாரு. ஏன்னா இவர் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி தருவாங்க? இவங்க தான் என் கியர்கி அத்தை. என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஹவுஸ். ஷாப்பிங் போகும்போது என்ன கூட்டிட்டு போவாங்க. பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி தருவாங்க. அண்ட் சில நேரத்துல அவங்க லிப்ஸ்டிக்லாம் என்ன போட விடுவாங்க. அண்ட் இவங்க தான் என்னோட இன்னொரு பாட்டி. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருப்பு கண்ணாடி போட்டு டான்ஸ் ஆடினாங்க. இவங்க வீட்ல இருந்தாங்கன்னா நாள் முழுக்க என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். இவ பாராட்டுறாளா இல்ல கிண்டல் பண்றாளா? இவர் தான் என்னோட தாத்தா. பாத்தீங்களா இவ்ளோ கியூட்டா இருக்காரு. கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாரு. அண்ட் எனக்கு மட்டும் நிறைய ஸ்டோரி சொல்வாரு. சில நேரத்துல ராமன் கதை, சில நேரத்துல ஹனுமான் கதை அண்ட் துர்கை கதை. அப்புறம் இவரதான் உங்களுக்கே தெரியுமே, என்னோட பார்ட்னர். இந்த சுண்டலிக்கு இப்ப என்ன ஆச்சு? பயங்கர ஆக்டிவா இருக்கா. வாவ். சில நேரத்துல இவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஆனா ஒரு செகண்ட்ல பபிள் மாதிரி பா உடைஞ்சு போயிடும். எனக்கு எப்ப என்ன ப்ராப்ளம்னாலும் என்னோட பார்ட்னர் சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் ப்ராப்ளம் கணக்குல 2 அரை விட்டு என்ன காப்பாத்துவாரு. ஜோக் பண்றா. சோ அப்படின்னா குஷி, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கல்ல? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் டபுள் ஹாப்பியா இருக்கேன்.
என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நலங்கு. தேங்க்யூ கடவுள் கிருஷ்ணா, நான் சொன்னது நீங்க கேட்டுட்டீங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு என்னோட அம்மா கிடைக்கிறாங்க. இப்போ உஷி கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி இருக்கு. சரி சரி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா, நீங்க ஏன் எங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. அம்மா வாங்க. அம்மா சீக்கிரம் வாங்க. சோ இவங்க தான் என்னோட அம்மா ராதா. வேர்ல்டுலே பெஸ்ட் அம்மா, ரொம்ப ரொம்ப நல்ல அம்மா. சபாஷ் குஷி, என்னால செய்ய முடியாதத நீ இப்ப செஞ்சு காட்டிட்ட. எனக்கு இவங்கள ரொம்ப 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 பிடிக்கும்.